எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து டல்லா பிளாட்ஃபார்ம் பத்தி கேட்டிருந்தாரு. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. டல்லா பிளாட்ஃபார்மோட பிசினஸ் எப்படி, அவங்க கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஓவராலாவே கம்யூனிகேஷனை தவிர்ப்போம். இப்போ தேஜாஸ் நெட்வொர்க்ல நடந்தது, டாடா கம்யூனிகேஷனோட ப்ராஃபிட் ஃபால், இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். டல்லாவை பொறுத்த வரைக்கும் பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 875 நினைக்கிறேங்க. இப்போ அதுக்கு கீழே தான் இருக்கு. பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000க்கு மேலலாம் நிறைய கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் கம்பெனி என்ன மாதிரியான ரிவார்ட் கொடுப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். டெட் டு ஈக்விட்டியும் கம்மி தான், 0.08 தான். ஆனாலும் நம்ம இதை கன்சிடர் பண்ண வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். 900, 800, 700 எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பதிவுகளை பார்த்துருந்தா தெரியும். நம்ம தொடர்ந்து வேணாம், ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ எத்தனை பேருக்கு பைபேக்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. இப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது. அடுத்து கோத்தரை சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது ஒரு பக்கெட்டுங்க. அது த்ரெஷோல்டுக்குள்ள தான் இருக்கு. பட் மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 300 crores தாங்க இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. மற்றபடி பிரைஸ் டு புக் 1.07 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.17 இருக்கு. கொஞ்சம் லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க இந்த மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷன்ல. அதே மாதிரி அல்மான்ஸ் குளோபல் செக்யூரிட்டிஸ் நிறுவனமும் ஒரு 300 crore மார்க்கெட் கேப் தான். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 1.57, டெட் டு ஈக்விட்டியும் அதிகம். ஸோ இதை வந்து தவிர்த்துறது நல்லதுங்க டு பி ஃப்ராங்க். அடுத்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. எஃப்ஐஏஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டுறாங்க. செப்டம்பர் 2023 இருந்து இப்ப ஜூன் 2025 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. புக் வேல்யூ 569, இப்ப 455 இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. சான்ஸை மிஸ் பண்ணிட வேணாம். டிஎம்பியை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிறைய கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. எப்பொழுதும் போல 1-2 தான். இன்னும் அது மேல போறதுக்கு நீண்ட காலம் ஆகும். அடுத்து கேம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம நேத்தே கேம்ஸ் பத்தி சொன்னோங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 3% ஸ்டேக் வித்துருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்துருக்காங்க. எல்லாமே வந்து ரீட்டைலர்ஸ் தலையில கட்டியிருக்காங்க. தென் மியூச்சுவல் ஃபண்ட் ஆசைப்பட்டு போடுவாங்க இல்லையா, அவங்க தலையில போய் விழுந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வித்தது எல்லாமே இங்கிட்டு வித்துருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்டாக் பக்கத்து போக வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அது மேலேயே போகாது அப்படின்னு சொல்லலைங்க. நம்ம வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இதுக்கு இதுதான் விலை கொடுக்கணும். ₹1 அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ₹30 கொடுக்கலாங்க. அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ₹100 நம்மளால கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு நண்பர் வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாமா, இல்ல கோல்டு இடிஎஃப் போலாமா, இல்ல ஃபார்மா பேஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல எதுவுமே இல்ல பாண்ட்ல நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ், லாஸ்ட் 1 இயர்ல இப்பயுமே நெகட்டிவ் ரிட்டர்னா தான் இருக்கும். பெஸ்ட் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா பாண்ட்ல போட்டு ஒரு 11-12% உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா 11-12% ஏ ரேட்டிங் தென் பிபி ரேட்டிங்க்கு வந்துடும். ஸோ ஒரு டபுள் ஏ ரேட்டிங்காவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். டேக்ஸ் போக உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து திருப்பி ஃபைல் பண்ணி காசை திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ நல்ல கார்பரேட் பாண்டு ஒரு 10% ஈல்டு வர மாதிரி பாண்டில் போட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து கோல்டு இடிஎஃப், தென் சில்வர் இடிஎஃப், தென் பாண்டு, இதுல எல்லாம் என்ன சார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு இடிஎஃப் தென் பாண்ட் இது ரெண்டுமே நல்ல ஆப்ஷனா இருக்குங்க. சில்வர் இடிஎஃப் தவிர்த்துறது நல்லது. இடிஎஃப்க்கு வந்து கோல்டை மட்டும் பார்க்கலாங்க. ஃபார்மா பேஸு, ஐடி பேஸு இங்கிட்டலாம் நம்ம போக தேவையில்லை. டேரெக்டாகவே ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிடலாம். அடுத்து ரீசைக்ளிங் செக்டர்ல ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தால் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் தனியாக அதுக்கெல்லாம் தேட போகிறது கிடையாதுன்னு. ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான பிளான்ட்லாம் போட்டாங்க. அது ஆப்ரேஷன்ஸில் தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் நல்ல வேல்யூவேஷன்லையும் இருக்கு. ரீசைக்கிள் வித் ரெஸ்பெக்ட் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரீசைக்ளிங் பிஸ்னஸ்க்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். தென் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், தென் விப்ரோ இந்த 3ல கேள்விகள் நிறைய வருதுங்க. நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுறேன். விப்ரோவை நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மற்றபடி டெக் மஹிந்திரா, HCL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே எனக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேங்க. நெக்ஸ்ட் இயர் Q4 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சீப்பான வேல்யூவேஷன்ல கிடைக்கும் நான் நம்புறேன். அதுக்காக வெயிட் பண்றேன். அது வரல அப்படின்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு இது சீப்பான பிரைஸ், ஏற்கனவே 4000 இப்ப 3200 வந்திருக்கு, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாங்க. 30க்கு கீழே தான் இருக்கு. த்ரெஷ்ஹோல்டுக்கு வெல் பிலோல தான் இருக்கு. 23, 24, 25 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. பட் இங்க இருந்து ஒரு 10-20% கீழே இறங்குது, டிசிஎஸ் இல்ல இன்ஃபோசிஸ் கீழே இறங்குது அப்படின்னா நான் தில்லா கன்சிடர் பண்ணுவேன். பயப்படாம ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு துணிச்சல் இருந்தது அப்படின்னா இப்பயே கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ்க்கு நெக்ஸ்ட் 1 இயர்ல எந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு, அதை வந்து கோப்பப் பண்றதுக்கு ரெவன்யூ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யூஎஸ்ல. அதை வந்து கோப்பப் பண்றதுக்கு அக்விசிஷன்ஸ், தென் பயோசிமிலர், தென் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஷேர் பிரைஸும் கீழே விழும். ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் 900 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல இறங்க இறங்க நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. அடுத்து பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த நிறுவனத்தை எடுத்துங்களேன், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.13 தான். பிரைஸ் டு புக் 1 விட கம்மி தான். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 9ல தான் இருக்கு. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க. ரெவன்யூ வந்து பிளாட்டா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி கம்பெனிஸை லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றதுல என்ன சிக்கல் அப்படின்றத பார்ப்போமே. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் சொல்றேன். 2007ல 200 to 250 ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2010ல எகைன் 200 to 250. தென் 2017ல again 200 to 250. Then 2024ல again 200 to 250. அதாவது இதோட கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீக்கு, தென் ஒரு லோ, தென் பீக் அதே லெவல், தென் அதே லோ, தென் அதே ஹை, அதே லோ. ஸோ இந்த மாதிரியான ஷேர் பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ், அதாவது கீழே ஒரு பாயிண்ட் மேலே ஒரு பாயிண்ட், அதுக்கு நடுவில் மேலே கீழே போயிட்டு போயிட்டு வருதுன்னா என்ன காரணமா இருக்குங்க? ஒரு 4 குவார்ட்டர் நல்ல ப்ராஃபிட் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் குறையும். அதுக்கப்புறம் அடுத்த பிசினஸ் சைக்கிள் நல்லா காட்டுவாங்க, அதுக்கப்புறம் குறையும். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு இதாங்க காரணம். ஃப்ரெஷ் அக்விசிஷன்ஸ், தென் பார்ட்னர்ஷிப்ஸ், தென் மெர்ஜர், டேக் ஓவர் இதெல்லாம் இல்லை. கம்பெனியோட ரெவன்யூ அப்படின்றது பிளாட்டா இருக்கு. ஒரு பிசினஸ் சைக்கிள் மாறுறப்ப கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியும், தென் குறையும், தென் கூடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு மறுபடியும் கீழே வருங்க. இதுதான் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரிஸ்க். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு சரி வராதுங்க. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கன்சிடரேஷன் லெவல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ பிரைஸ் டு புக் 1.6 இருக்குங்க. நம்ம வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னது, மார்கன் ஹவுசல் அவர்கள் சொன்ன மாதிரி பிரைஸ் டு புக் 1.5 தொட்டோன்னு கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10 தான் இருக்கு. அடுத்து யுனைடெட் ஸ்பிரைட்ஸ் அண்ட் யுனைடெட் பீவரேஜ் பத்தி கேட்டிருக்காங்க. ஒன்னுக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 62, தென் யுனைடெட் பீவரேஜ்க்கு 100 டைம்ஸ்க்கு மேல ஏர்னிங்ஸ். ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லி. இந்துஸ்தான் யுனிலிவர் பத்தி கேட்டிருக்காங்க. இந்துஸ்தான் யுனிலிவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படி பிளாட்டா இருக்குங்க. ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. எப்போ அது மேலே போகும் அப்படின்னு தெரியாது. ஃபினான்ஷியல் இயர் 26ல நம்ம வந்து growth-அ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27ல ஒரு டபுள் டிஜிட் growth வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வருமா அப்படின்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்காருங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 4.5 பக்கமா இருக்கு. எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட சீப்பான பிசினஸ் நிறைய இருக்குங்க. அதை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கிளியரா சொல்ல முடியாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி தான் ஷேர் பிரைஸை டிசைட் பண்ணும். கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அக்ராஸ் தி செக்டார்ஸ் இல்லைங்க. மேபி 1 or 2 செக்டார்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஐடி வீக்காக தான் இருக்கு. ஃபார்மா கொஞ்சம் growth காட்டுவாங்க. பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனில கொஞ்சம் growth நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ மார்க்கெட் வந்து உடனே மேலே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா 1, 2, 5, 10 எப்பொழுது போல கன்சிடர் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் விதையை தாங்க போடணும். ஒரு மரம் பெருசா ஆலமரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை அப்படியே பிடிங்கி கொண்டு வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது சரி வராதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தை முதலீடுகள்ல என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழியை தோண்டி ஒரு விதையை போடுற மாதிரி தாங்க. அதைத்தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு பூ பூக்குறது, காய் காய்க்கிறது அப்படின்றது குறைஞ்சது ஒரு 7-8 வருஷமாவது ஆகுங்க. உடனே விதை போட்ட உடனே பழம் சாப்பிட முடியாதுங்க. நம்ம விதையை போடுறோம், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பழம் சாப்பிடுவான், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பழம் சாப்பிடுவான். ஆனா விதை நம்ம போட்டது. சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அதே தாங்க இதுக்கும். பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நல்ல விதையா தூக்கி உள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்ல ஈல்டு எடுப்பாங்க. அதாவது லார்ஜ் கேப்பா பார்த்து விதையை போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கண்டினியூ ஆகும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.